படம் செம்ம காமெடியாக இருக்குது ப்ரோ. நம்ம டிவியில் பார்த்துட்டே செம்ம காமெடியாக இருக்கும். தேட்டரில் இன்னும் செம்ம காமெடியாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா 4K தான் இருக்குது, குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது படம். தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணோம். தேட்டரில் பார்த்து புதுசாக தான் இது புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். தொண்டை கட்டிக்குது, பேச முடியல. நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு வைப் தான், நல்லா வைப்பாக பண்ணாங்க. நல்லா வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், வெயிட்டிங் ஜனநாயகன் கோசம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். உண்மையிலுமே தளபதி கச்சேரி தான் வெயிட் பண்ணுறோம். தளபதி கச்சேரிக்காக வெயிட் பண்ணுறோம். தேட்டரில் பார்க்குறப்ப திருப்பி வர ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. அந்த பழைய ஃபீல் பழைய மாரி டிவியில் பார்க்குற அந்த ஒரு மாதிரி பிளர்ராக ஒரு அப்படிலாம் இல்லை. ஆனால் நார்மல் ஜாலியாக தான் இருக்குது. அதேமாரி அவருடைய படம் வராது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம். இதுக்கப்புறம் அவருடைய இந்தமாரி படம் தான் எங்களுடைய திருவிழா மாரி கொண்டாடுறோம் நாங்கள். ஏன்னா கடைசி படம்ட்டார். அதேமாரி கமலா அவர் ஓனர் சூப்பர் தான். எங்களுக்கு எல்லாமே நல்லா எங்களுக்கு வந்து அந்த இந்த சாங் போட்டார், ருக்கு ருக்கு ருக்குஜா, அது போட்டார். அதேமாரி சூர்யாவையும் தளபதியும் ஒன்றா ஒரு மாஸ் எடிட்டாக வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னா பழைய படம் இருந்தாலும் அடுத்த வாட்டி ஷாஜகான் ரிலீஸ் பண்ணால் என்னுடைய இதுவே ஷாஜகான் ரிலீஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குது படம். சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இப்போ நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம், எதிர்பார்த்துருப்போம். சின்ன வயசில் டிவியில் பார்த்துருப்போம், செல்லில் பார்த்துருப்போம். தேட்டரில் பார்க்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. ஏன்னா நம்ம அந்த வயசில் நம்ம தேட்டர் போயிருப்போம் இருக்காது. ஸோ அகைன் இந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆகிற படம் இல்லை ஒரு 15 இயர்ஸ் ரிலீஸ் ஆகிற படம் அப்படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த டிவியில் நம்ம என்ன தான் அந்த காமெடியெலாம் கரெக்டாக நமக்கு எமோஷனல் கொடுத்துச்சோ சேம் அதே தான் இங்கே ஆடியன்ஸோடு பார்க்குறப்ப வந்து அந்த என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அதான் அதான் 4K இது பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. பிரிண்ட்டு நல்லா இருந்துச்சு. சவுண்டு எல்லாமே இப்போ இருக்க டிஜிட்டல் சவுண்டு மாற்றிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் நல்லா தானே இருந்தது. செம்மையாக இருந்தது. எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படி தான் இருந்தது. சிரிப்பு வந்து தான் இருந்தது. எல்லா காமெடிக்குமே வடிவேல் தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. நான் எல்லாமே ரீல்ஸ்லாம் மஜாவாக இருந்தது. சரியான என்டர்டைன்மெண்ட்டு. எந்த பாட்டா மேஷப் போட்டாங்க, 2 மேஷப் போட்டாங்க, மஜாவாக இருந்தது. அதுதான் மெயினாக வந்ததே வந்து அந்த படத்தோட ஒரு மேஜிக் தான். பிகாஸ் அது அப்போ பார்க்கும்போதே செம்மையாக வைப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ரீலீஸ் ஆகும்போது ஓகே அது ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி. நல்லா டிவியில் தான் அது மாதிரி பார்ப்போம். இப்போது டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. டிவியில் பார்த்ததுக்கும் தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி சொல்கிறது, ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான். அப்போ நமக்கு அந்த தேட்டரை அப்போ பார்க்கல, அதனால் அந்த மிஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டை இப்போது ஒரு பார்க்குற மாதிரி. பிக்சர் குவாலிட்டி 4K பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்லா ரீமாஸ்டர் பண்ணி பயங்கரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ஃபேவரேட் வந்து தெரி. அப்புறமா விஷ்ணு பிரபு சொல்லியிருக்காரு சிவகாசி திருப்பாச்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன படம் நடிச்சிருந்தாலுமே அது செம்மையாக இருக்கும் ரீ ரிலீஸ் பண்ணால். ஸோ வெயிட்டிங் ஃபார் தெரி, திருப்பாச்சி, சிவகாசி அந்த மாதிரி எல்லா படத்துக்குமே வெயிட்டிங் தான். இது நான் பிறந்தப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி என்ன பார்த்தோமோ அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. சூப்பர், நைஸ், நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த என்னது பெரிய படம் தான், ஆனால் போனதே தெரியாது. அதுக்கப்புறம் சாங்ஸ் ஒன்ஸ் மோர்லாம் போட்டு நல்லா வைப்பாக இருந்தது. ஓவராலாக சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது ருக்கு 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 ஒன்ஸ் மோர் போட்டாச்சு. அப்புறம் இந்த இன்டர்வல் மேஷப்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல வைப்பாக இருந்துச்சு. சூப்பராக. ஏன்னா விஜய் படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம், சூர்யா படம் பண்ணியிருக்கோம். 2 பேரோட படம் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ், நல்லா தான் இருந்துச்சு. இல்லை உள்ளே வந்துட்டு அப்படியாடா ஆமாம் ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அவர். ஆனால் நேருக்கு நேரும் வரட்டும், அது நல்லாயிருக்கும். ஆனால் இனிமேல் ரீரிலீஸ் தான் பார்க்கணும் ஜனநாயகத்துக்கு அப்புறம். பரவாயில்ல, நைஸ். குவாலிட்டி நல்லா 4Kல தான். நம்ம யூடியூப்பில் பார்த்த விட நல்ல சவுண்டும் நல்ல ரீமாஸ்டர்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா தான் இருந்துச்சு. வேறு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணணும். ஒரு மாஸ் மூவியை கொண்டாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஃபேமிலி மூவி, ஒரு நார்மல் காமெடி ஃபிலிமை வந்து இவ்வளோ பக்காவாக கொண்டாடுறது அது யாருக்குன்னா அவங்க ஒருத்தங்களுக்காக தான், தளபதிக்காக தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஐயோ ஒரு சீன்லையுமே க்யூட்டாக இருந்தார். யாருமே பார்க்கல, ஸ்க்ரீனில் வேறு யார் இருக்கா அதெல்லாம் தெரியாது. எங்கள் கண்ணுக்கு தளபதி தான் தெரிஞ்சார். அவரோட டான்ஸு, அவரோட சிரிப்பு, அவர் கோவப்படுறது எல்லாமே வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இந்த படத்தை சொல்கிறீங்களா? அதுதான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு 100 வாட்டிக்கிட்ட நான் பார்த்துருப்பேன். கேடிவி, சன் டிவிலலாம் போடுவாங்க, வீட்டில் யூடியூப்லலாம் பார்த்துருப்பேன். இங்கே வந்துட்டு ஸ்க்ரீனில் அவரை வந்து பார்க்குறது, நான் அப்போ பிறக்கல. இந்த படம் வரும்போது ஐ திங்க் நான் வந்து அப்போ பிறக்கல தான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாரோட சேர்ந்து போய் டான்ஸ் ஆடிட்டு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீலாக இருக்குது.
பிக்சர் குவாலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் எல்லாருமே லைக் புது படம் மாதிரியே இருந்தது. எந்த ஒரு பழைய பட ஃபீலே இல்லை. மாஸாக இருந்தது படம். வந்துட்டு மாஸ் படம் கிடையாது, ஆனால் மாஸாக இருந்தது. இவங்க நேருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெரி. அடுத்த ஏப்ரல் வரும்னு சொன்னாங்க. என்ன படம் இருந்தாலும் ஓகே. தளபதி படம் ரீலீஸ் வருதா, ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அடுத்த ஷோக்கே பாருங்கள். இன்னும் வந்து அந்த ஆடியன்ஸ் வைப் எப்போடா நம்ம உள்ளே போவோம், எப்போடா வந்து தளபதி படத்தை திரும்ப பார்ப்போங்கிற அந்த ஒரு வைப்பில் தான் இன்னமும் இருக்கிறாங்க. 4K குவாலிட்டியில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ஒரு சின்ன அந்த சவுண்டுக்கு கூட வந்து டால்பி அட்மாஸ் வந்து நல்லா யூஸ் ஆகிருக்கு. நல்லா வந்து சவுண்ட் எஃபெக்டில் நல்லா கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த படம் அப்போ பார்க்கும்போது நான் வந்து சின்ன பையன். ஆக்சுவலாக வந்து அந்த படம் நான் எனக்கு சரியாக பார்க்கல, தேட்டரில் வந்து பார்க்கல. டிவியில் போடும்போது அடிக்கடி பார்த்துருக்குறேன். நல்ல ஒரு ஃபுல் லென்த் மூவியாக இப்போ தான் வந்து 25 வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறேன். பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் பார்க்குறேன். இவ்வளோ ஆடியன்ஸ் வைப்மெண்ட்டோடு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது போக வழக்கம் போல் இங்கே சாங் ஒன்ஸ் மோர் வைப், அப்புறம் தளபதியோட மேஷப் மட்டும் இல்லாமல் சூர்யாவோட மேஷப்பும் சேர்த்து போட்டு ஆளுக்கு ஒரு படத்தில் இருந்து ஆளுக்கு ஒரு பாட்டை போட்டு ஹோல் ஆடியன்ஸும் நல்லா வைப் பண்ணாங்க. தளபதிக்கு நான் ரெடி தான் வரவா, சூர்யாவுக்கு அஞ்சலை, 2 சாங்குமே வந்து பேக் டு பேக் போட்டு ஃபுல் ஆடியன்ஸு நாங்கள் இந்த படத்தை பார்த்து ரசிச்சோட அந்த வைப்பை ரசித்து என்ஜாய் பண்ணி அதான் ரொம்ப நல்லா, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எங்களுக்கு. நல்லா இருந்தது. ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, புது படம் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சாங்கு இது சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிவியில் எத்தனை வாட்டி பார்த்துருப்போம், ஆனால் புது படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஒரு வைப்பாக இருந்துச்சு. சேர்ந்து பார்க்கும்போது நல்லா, அது சொல்கிறேனே, ஒரு புது படம் ரீரிலீஸ் ஆகி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு புதுசாக விஜய் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ருக்கு மட்டும் போட்டாங்க ஒன்ஸ் மோர், வேறு எதுவும் போடல. ரீரிலீஸ் எனக்கு காவலன் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. விண்டேஜ் வைப்பில் படம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்குறது இன்னும் வைப்பாக இருந்துச்சு. அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபோனில் டிவியில் பார்க்கும்போது வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இந்த டைம் பாஸ்க்கு படம் சாப்பிடும் போது பார்க்குறது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் அதுக்காகவே வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து பிக் ஸ்க்ரீனில் நாங்களாம் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பார்க்குறோம். வடிவேலே இப்போ பிக் ஸ்க்ரீனில் நான் இதுதான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு அந்த காமெடி சீன்ஸ்லாம். எங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சாங்குமே ரிப்பீட் போட்டாங்க. எல்லாருமே கேட்டாங்க ரிப்பீட் போடுங்கன்னு. எல்லா சாங்குமே அந்த படத்தில் வந்தது சரி, எக்ஸ்ட்ரா சாங்ஸுமே அவங்க போட்டாங்க மேஷப்லாம். அது நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டே அது கட்டிலோடு தூக்கிட்டு போகிறது, ஐயோ எங்கள் சித்தப்பாடா அப்படிலாம் சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வைப் அவங்க 2 பேர்த்துக்கும். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் வந்து விஜய் ஃபேனு, பட் சூர்யாவை பிடிக்கும். ஸோ 2 பேருமே உட்காந்து சேர்ந்து பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 ஃபேன்ஸுமே இருக்காங்க. விஜய் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, கில்லி ரீல்ஸ் பண்ணிட்டாங்க, பட் நான் பார்க்கல. ஸோ அந்த வைப் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. திரும்ப அது எதனாச்சும் ஒரு தேட்டரில் கூட கில்லி போட்டால் கூட ஓடி போயிடுவேன்.